குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. இன்றைய பதிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவருடைய வேலை அல்லது அவர் செய்யக்கூடிய சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய ஜனன லக்கணத்திற்கு 6ஆம் இடம் சர ராசியாக வந்துச்சு அப்படின்னா, அவர் வேலை ஆரம்பிச்சிட்டாருன்னா யார்கிட்டையும் கலந்து பேச மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார். அவர்கிட்ட கொடுத்த வேலையோ அல்லது அவர் செய்ய வேண்டிய வேலையோ மலமலம்னு செஞ்சுக்கிட்டே இருப்பார், நான் ஸ்டாப்பாக. அதில் உள்ள நிறை குறைகளை உடனே சரி செஞ்சு அதை டக்குன்னு முடிச்சிடுவார். அதாவது விரைவில் வேலையை முடிப்பார். இதுவே ஸ்திர ராசி அப்படிங்கிற அமைப்பில் 6ஆம் இடம் அமைஞ்சுன்னா, வேலையை நின்று நிதானமாக இழுத்து செய்வார். அதாவது இந்த வேலையை ஆரம்பித்து அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை இழுத்துக்கிட்டு இருப்பார். 5 நாள் முடிகிற வேலையை 10 நாளும் இருப்பார், 5 நாளும் இருப்பார். இதுவே சரமாக இருந்துச்சுன்னா 5 நாள் வேலையை 3 நாளில் டக்குன்னு முடிச்சுடுவார். அந்தளவுக்கு வேகம் இருக்கும். இதுவே உபய ராசி அப்படிங்கிறது 6ஆம் இடமாக வந்தால் அந்த வேலையை சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிப்பார். உதாரணத்துக்கு 5 நாளில் முடிச்சு கொடுத்தா நான் அதை செஞ்சிருவேன்னா அந்த வேலையை அதே மாதிரி 5 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னா அதை 20 நாளைக்கு கூட இழுத்துட்டு போவார். ஸோ அந்தளவுக்கு அந்த சரம் ஸ்திர உபயம் அப்படிங்கிற இந்த அமைப்பில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வீஸை சொல்லுது. சர்வீஸ்னால் என்ன? ஒரே வேலையை வளர்ச்சி செய்கிறது, ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதாவது உத்தியோகம் அப்படின்பாங்க. அப்போ ஒருடைய ஜாதகத்தில் உத்தியோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சீக்கிரமாக உத்தியோகம் கிடைக்குமா, லேட்டாக உத்தியோகம் கிடைக்குமா, நிரந்தரமாக உத்தியோகம் இருக்குமா அப்படின்னா, சரராசிக்கு 6ஆம் இடமாக வருபவர்கள் நிரந்தர வேலை சீக்கிரம் கிடைக்காது. ஒரு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க. அதுவே ஸ்திர ராசியாக இருந்தால் வேலை கிடைக்க லேட் ஆகும். ஆனால் கிடைச்ச உடனே அதை ரொம்ப நாளைக்கு அந்த வேலையில் நீடிச்சிருப்பாங்க. உபய ராசியாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும், தக்க நேரத்தில் அந்த வேலை கிடைக்கும். அதை 2 டைப்பாக வச்சுக்குவாங்க. இந்த பக்கமும் ஒரு வேலை செய்வாங்க, இன்னொரு பக்கமும் இன்னொரு வேலை செய்வாங்க. அப்போ இந்த உபயம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்போ எப்படி வேலை செய்வாங்க, எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த சரஸ்திர உபயம் அப்படிங்கிற தன்மையில் தெரியும். சரிங்களா? நல்லது. நன்றி. குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.